ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः वेद वेदार्थवादिनः. இந்த பிரமாண வாக்கியத்தாலே 5 விஷயங்களை பற்றின அறிவை போதிப்பதற்கே எல்லா வேதங்களும் வேதாந்தங்களும் பிறந்தன என்ன அறிகிறோம். பரமாத்மா பகவானுடைய ஸ்வரூபம், ஒரு ஜீவனான நம்முடைய ஸ்வரூபம். அந்த பரமாத்மாவை ஜீவாத்மா அடைந்து அனுபவித்தல் என்னும் பிராபியம் புருஷார்த்த ஸ்வரூபம். அவன் அடைவதற்குண்டான உபாயம் மார்க்கத்தின் ஸ்வரூபம். கடைசியாக அந்த பெருமான் அடைய ஒட்டாமல் எதெல்லாம் தடுத்துன்னு இருக்கோ அந்த விரோதியின் ஸ்வரூபம். இந்த 5 பற்றி பேசுறதுக்கு தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதனுடைய எல்லா உபனிஷத்துக்களும் பிறந்தன. பல ரிஷிகள் சிஷ்யர்களாக ஒன்று கூடி அவர்களுடைய ஆச்சாரியனான ஒரு ரிஷியினிடத்தே கேள்விகள் கேட்க, அதற்கு ஆச்சாரியன் பதில் சொல்லும்போது தத்துவார்த்தங்களை உபதேசிக்கிறார். இதனால உண்மை தத்துவம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம், பரமாத்மாவென்று. அந்த பரமாத்மாவை அடைந்து அனுபவிப்பது, முக்தி அடைவதே புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்குண்டான வழி ஹிதத்தையும் சொல்லுவார்கள். இதைத்தான் தத்துவஹித புருஷார்த்தம் என்னும் சொல்றது உண்டு. கீதையாகட்டும், விஷ்ணு புராணமாகட்டும், ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய பாசுரங்களோ ஸ்தோத்திரங்களோ ஆகட்டும், அனைத்துமே தத்துவத்தையும் ஹிதத்தையும் புருஷார்த்தத்தையும் சொல்ல வந்தவை. அதில் முக்கியமானவை 10 உபனிஷத்துக்கள். அதிலே முதல் உபனிஷத்து ஈஷாவாஸ்ய உபனிஷத். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு தொடங்குகிறபடியால் இது ஈஷாவாஸ்ய உபனிஷத்துன்னு சொல்லப்படுறது. இதம் சர்வம், நாம் கண்ணால் பார்க்கும் சித்து அச்சித்துக்களோடு கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஷா பகவானாலே, வாஸ்யம் தனக்கு வஸ்திரத்தை போலே தரிக்கப்படுகிறது. அந்த எம்பெருமானுக்கே சொத்தான இந்த பிரபஞ்சத்தில் உண்டான எதையும், உன் போகத்துக்காகனு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எதையுமே உன்னதுங்கிற எண்ணம் இல்லாமல் அவன் கொடுத்ததுங்கிற எண்ணத்தோடே தியாகத்தோடு அனுபவிப்பாய். பிரத்தியாருடைய சொத்துக்கு ஆசைப்படாதே, அதாவது பகவானுடைய சொத்தை உன்னதுன்னு நினைக்காதே என்ன ஈஷாவாஸ்ய உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம். கடைசியா பார்த்தது 3வது மந்திரம். அசுர்யா நாமதே லோகாக அந்தேன தமசாவிருத்தாக தாம்ஸ்தே பிரேத்திய அபிகச்சந்தி ஏகேச்ச ஆத்மஹனோ ஜனாக. ஆத்மாவனுடைய உண்மை நிலை தெரிஞ்சுக்காமல், ஆத்மஸ்வரூப ஞானம் இல்லாமல் யாரு சரீரமே ஆத்மானு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கானோ, தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு தெரிந்து கொள்ளாமல் தேகமே ஆத்மானு தெரிஞ்சுட்டாலோ இது முதல் குற்றம். 2வது, தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுட்டாலும் ஆத்மா பகவானுக்கு பரதந்திரன் அடங்கியவன்னு தெரிஞ்சுக்காமல் ஆத்மாவை ஸ்வதந்திரன், தன்னிஷ்டப்படி வாழக்கூடிய சக்தி படைத்தவன் என்று நினைத்த அது 2வது குற்றம். இந்த 2 குற்றம் புரிந்தாலே ஆத்மாவை கொன்னுடரான்னு அர்த்தம். ஆத்மா கொலை செய்யப்பட முடியாது. நயனன் சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தகதி பாவகா என்று கண்ணனே கீதையில சாதிக்கிறார். ஆனால் ஆத்மாவை கொல்ல முடியாதுன்னு என்ன, வெட்ட முடியாது, நினைக்க முடியாது. ஆத்மஸ்வரூபத்தையே கெடுத்துட்டோன்னா ஆத்மாவை இருக்கணுமே. ஒரு புஷ்பத்துக்கு ஏற்றா அதனுடைய மனத்தாலே, மாணிக்கத்துக்கு ஏற்றா அதனுடைய ஒளியாலே. ஒளி இழந்து படுத்துன்னா அப்புறம் மாணிக்கத்துக்கு யார் விலை கொடுத்து வாங்குவா? மனம் இல்லைன்னு சொன்னால் புஷ்பத்தை யார் விலை கொடுத்து வாங்குவா? புஷ்பம்தான், ஆனால் மனம் இல்லைன்னு அதுக்கு மதிப்பு படுத்தும் இல்லையோ. அதே போல ஒரு ஜீவாத்மாவுக்கு மதிப்பு இருக்க வேணுமானால் அவன் பகவத் சேஷபூதன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாவிட்டால் ஆத்மாவையே அழித்த குற்றத்துக்கு ஆளாகிறான். அவன் எங்கு செல்வான்?
நரகமயமான சம்சாரத்தில் மாறி மாறி பிறக்கிறான். நரகத்துக்கே போகிறான்னு சொல்லலாம், சம்சாரத்தில் பிறந்து உழலுகிறான்னு சொல்லலாம்.